புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை நாம் எல்லாம் வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். கவனிங்கள், இன்னைக்கு ஒரு புது காரியம். நாம் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம் உலகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நாம் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதை தேவனும் விரும்புவது கிடையாது. அப்போ இந்த மாதம் முழுவதும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதை செஞ்சா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, இதை செஞ்சா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, இதை செஞ்சா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு. இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கவனிக்கணும், நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு இன்னொரு காரியத்தை தேவன் சொல்றாரு, அவருடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய ஆவி. வாய் தர சொல்லுங்க. அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி. அவருடைய ஆவி நம்மேல் ஊற்றப்படும் போது அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா, நீங்கள் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அதை டோட்டலா சேஞ்ச் பண்ற வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும், கவனிங்க, பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையாயும் இருந்தது. வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாம் கவனிங்க. பூமி எப்படி இருந்துச்சு? நோ ஷேப், இல்லையா? ஒரு ஷேப்பே இல்லை, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. மாத்திரமல்ல வெறுமையாய் இருந்தது. இந்த பூமி மேல தேவ ஆவி என்ன பண்ணாராம்? அசைவாடினாராம். நீங்க யோபுல பார்த்தீங்கன்னா பூமி உருண்டை மேல் தேவன் அமர்ந்திருந்தான் போட்டிருக்கோம். அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கீழே வெளிச்சம் உண்டாகிறது இல்லையா, மரங்கள் உண்டாகிறது, செடி கொடிகள் உண்டாகிறது, ஜலம் உண்டாகிறது, கடல் உண்டாகிறது, கடைசியில மனுஷர்கள் உண்டாகிறாங்க. அப்போ வெறுமையா இருந்த உலகத்தின் மேல இந்த தேவ ஆவியானவர் அசைவாட ஒவ்வொரு காரியமாய் தேவன் உருவாக்குகிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்க மேலேயும் தேவன் அசைவாட விரும்புகிறார், அசைவாடுகிறார். அப்போ உங்க வாழ்க்கையிலும் வெறுமையா இருக்கிற அல்லது ஒழுங்கின்மையா இருக்கிற உங்க வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் இல்லையா, எல்லாவற்றுமே தேவனாலே சரியாக மாற்ற முடியும். கைத்தட்டுங்க பார்க்க. அவரால் மாற்ற முடியும். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள தேவ ஆவி உள்புகும் போது சேனையா மார்ச்சா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதே ஆவியானவர் தான் சொல்றாரு, என் ஆவி நான் உன் மேல ஊற்றுவேன். ஆமென். அப்படி ஊற்றும் போது உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்க பிள்ளைகள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிள்ளையா மாறிடுவாங்க. அப்புறம் மூப்பர்கள் சொப்பனங்களையும், வயசான வீட்டுல இருக்கிற வயசான ஆட்கள் எப்படி இல்லையா, நல்ல சொப்பனம்னா தேவனை குறித்த நல்ல சொப்பனங்கள், தரிசனங்களை பார்ப்பார்கள். வாலிபர் தரிசனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள்.
ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா ஆண்டவர் டோட்டலா நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்க மேல தேவ ஆவி ஊற்றப்படும் போது அது உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்கிவிடும். ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காலையில நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். உங்க மேல தேவ ஆவி ஊற்றப்படும் போது உங்க மேல பிசாசு வைத்திருக்கிற நுகங்களை தேவன் உடைப்பார். இன்னைக்கு பல பேர் மேல பிசாசு பலவிதமான நுகங்களை வைத்து அவங்க வாழ்க்கையில நிமிர முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை தேவ ஆவியானவர் அதை உடைத்து அப்புறம் போடுவார். ஆமென். இரண்டாவதாக சொன்னேன், உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களை அந்த ஆவியானவர் நிர்மூலமாக்குவார். உங்களோடு சில ஆவிகள் போராடுதா இல்லையா உங்களுக்கு தெரியாது. ஆனா சில ஆவிகள் உங்களோடு கூட போராடி கொண்டே இருக்கும். அந்த ஆவிகளை தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆவியானவர் அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துவாராம். மூன்றாவது சொன்னேன், கழுதையை தேட போன ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சில நன்மையான காரியங்களை செய்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் ஒரு மனுஷன் மேல தேவ ஆவி ஊற்றப்படும் போது நடக்கிற நன்மைகள். உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நீங்க பைபிளை பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறபடியும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கவனிங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கும். ஆமென். சொல்ற ஆட்கள் சற்று வித்தியாசமா இருக்கலாமே தவிர, ஆனா சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் உண்மை. இங்க சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ இயேசுவையே தேவன் அபிஷேகம் பண்ணணும்னா உங்களையும் கட்டாயம் அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஏன்னா இயேசுவுக்கே அந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது. இப்போ உங்களுக்கு நமக்கு எம்மாத்திரம் எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? இயேசுப்பா ரொம்ப கம்மியா இருக்கீங்களம்மா. நீங்க கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, தேவன் உங்களுக்கு கிருபையாய் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்குன்னா நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தா இயேசு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என் கூட ஞானஸ்தானம் எடுத்த அந்த தம்பி உடனே அபிஷேகம் பெற்றான். எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது இயேசு ஒருவர் தான் அறிவார். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் இல்லையா, அவன் ரொம்ப பரிசுத்தமா மாறிட்டான் இல்லையா, இன்னைக்கு அவன் ஒண்ணுமே இல்லாமட்டான். தோத்துறோம். லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்தாரு ஆண்டு எனக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பொழுதுன்னு சொல்லிட்டு கவனிங்க, ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்து தலைக்கெல்லாம் தொங்குவேன், கையை கட்டிக்குவேன் இல்லையா, முட்டி போடுவேன், தேய்ப்பேன். இயேசுவே, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் மேல உங்க ஆவியை ஊற்றுங்க. அது அறியாமை. தயவுசெய்து நீங்க யாரும் அப்படி பண்ணாதீங்க. அறியாமை. தோத்திரம். அப்படி 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என் கஷ்டத்தை பார்த்து ஒரு நாள் நான் பஸ்ல போகும்போது கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியம் செய்கிறார். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக இருக்க உங்க வாழ்க்கையும் சரி, அபிஷேகம் பெற்ற பிறகு இருக்கிற வாழ்க்கையும் சரி, ஒரு மாற்றம் இருக்கும். ஆமென். எத்தனையோ பிசாசுகளை விரட்ட தேவன் உதவி செய்தார்.
எத்தனையோ வீட்டில் பில்லி சூனிய மந்திர ஏவல்களை எடுக்க தேவன் உதவி செய்தார். எவ்வளோ வியாதிஸ்தரை குணமாக்க தேவன் உதவி செய்தார். ஒரு சாதாரண ஓல்டு எஸ்எஸ்எல்சிங்க, அது மேலாம் படிக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ப்ரொஃபஸர். இது நானே வாங்கிக்கல, ஒருத்தர் என்னை நியமிச்சார் ப்ரொஃபஸர். ஆனா அது இதுவரைக்கும் காப்பாத்தின்னு வரேன். கவனிங்க, காலேஜ் பக்கம் ஒதுங்கல, பைபிள் காலேஜ் பக்கம் போல, ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறேன். காரணம் இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? நான் ப்ரொஃபஸரா உங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? புரியுதானா? எல்லாம் புரியுதுன்னு சொல்லுவோம். ஆமென். சமயம் ப்ரொஃபஸர் படிச்சது கூட சொன்னா புரியாது. ஆனா ஒரு ஓல்டு எஸ்எஸ்எல்சி இந்த ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தா நல்லா புரியுது பாஸ்டர் இல்லையா? மண்டையில அடிச்சு சொல்ற மாதிரி இந்த மரம் மண்டைகள்லாம் புரியுது பாஸ்டர், களிமண் மண்டைகள்லாம் புரியுது பாஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா தேவன் கொடுத்த அபிஷேகம் தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு டாக்டருக்கு ஜெபம் பண்றோம், ஒரு ரெவரண்ட்டுக்கு ஜெபம் பண்றோம் இல்லையா? ஆமா, தலைவர்களுக்கு ஜெபம் பண்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அபிஷேகம் தான். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாளும் ஏன்னா அந்த ஆண்டவர் இல்லையா, நீங்க வெக்கப்பட போற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் உதவிகளை செய்து உங்களை அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் வாஸ்தவம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையால நிரப்பினாராம். ஆகையால் தான் அந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசுடைய பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியம். ஒன்று நன்மை செய்கிற ஒரு சுபாவம். கவனிங்க, எத்தனை பேருக்கு பிறப்பிலே நன்மை செய்கிற ஒரு குணம் இருக்கு? நன்மை பிறப்பிலே சில ஆளு ரோட்ல அடிபட்டு கிடந்தவன் மாட்டு போயினே இருப்பான். பாவி இறங்கி போய் தண்ணிக்கு மூஞ்சி வாய் ஊத்த செய்யலாங்க. ஒரு ஆள் ரோட்ல அடிபட்டு கிடக்கிறான், நீங்க பாக்குறீங்க, ஒரு கிறிஸ்தவனி இல்லையா அபிஷேகம் பெற்றிருக்கிற, பார்த்துட்டு என்ன பாவம் பண்ணானோ தெரியல, தோத்துறோம். நீ நான் ஜட்ஜா, நீ நான் நியாயம் திருக்கப்பா வந்த எப்பா இறங்கி இயேசுநாதர் நன்மை செஞ்சாரே இல்லையா? ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கிறான், இயேசு இறங்கி இல்லையா அந்த காயங்களை துடைத்து அந்த காயங்கள்ல ரசத்தை வார்த்து இல்லையா ஸ்தோத்திரம், அவனை தூக்கி கழுது மாலை வச்சு சத்தத்தை கூட்டி போயிட்டு அங்க அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு, எப்பா பத்திரமா பார்த்துக்கொன்னு ஒரு 2 காசை கொடுத்துட்டு நான் வரும்போது திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தானே நன்மை செய்ய அனுபவம்? நீங்க அப்படி நன்மை செய்யற அனுபவம் உண்டா? இல்ல பாஸ்டர், ஏன்னா கேசஸ் ஆயிடும்னு பயமா இருக்கு பாஸ்டர். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ நன்மை செய்யாம போனா அது உனக்கு பாவம். ஆமா சொல்லுங்க. உனக்கு நன்மை செய்யற திராணி தேவன் கொடுத்திருந்தோம் இல்லையா, நீங்கள் நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யலன்னா அதுவே உங்க வாசப்பட படுத்திருக்குமா? இயேசு நன்மை செய்தார். காரணம் அவர் மேல அந்த அபிஷேகம் அவரை தூண்டி நன்மை செய்ய வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில, ஏன்னா இதுதாங்க பரலோகத்துக்கு வரும். நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்யறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க கூட வரும். நீ பெத்த புள்ள, நீ சம்பாதிச்ச சொத்து சுகம் இல்லையா, நீ வாங்கின பட்டம் படிப்பெல்லாம் உங்க கூட வராது. உங்கள் கிரியைகள் மாத்திரம் கூட வரும். புரியுதா? அதுதான் இயேசு நன்மை செய்தார். நன்மை செய்யுங்கள். கவனிங்க, நீ நன்மை செய்யாம போனாட பரவாயில்ல, உபத்திரம் படுத்தாத. சில பேர் நன்மையும் செய்யாது, ஆனா கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுத்து, எப்பா ஏமா நீ நன்மையே செய்ய வேண்டாமா அப்படின்னு கையெழுத்து கும்புற அளவுக்கு சில பேர் பாருங்க, நன்மை செய்யாது உபத்திரப்படுத்தும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதைப்பையும் நம்ம திரும்ப அறுக்கணும். அநியாயத்தை விதைச்சா தீவினை நீ அறுக்கணும். நன்மையை விதைச்சா உனக்கு நன்மை வந்துடும். ஆனா அநியாயத்தை விதைச்சா நீ தீவினை தான் அறுக்கணும்.
அதனால உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கவனிங்க, நன்மையை தவிர வேற எந்த தீமையும் செய்யாதீங்க. ஆமென். ஆமா, நீதிமொழிகள் புத்தகம் ஒரு காரியம் சொல்றாரு, நம்ம அதை வாசிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாப்பா போய் கொள்ளை அடிக்கலான்னு கூப்பிடுறான். எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து, ரத்தம் சிந்தும்படி நம்ம பதிவிருக்கலாம், குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குறவர் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடு பங்காளியாய் இரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களானால், என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்கிடு. இல்லையா? புரியுதா? இந்த மாதிரிலாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நம்ம பங்காளியா இருக்கலாம். வா, கவனிங்க, நன்மை செய்யறதுக்கு பங்காளியாரு, தீமை செய்யறதுக்கு பங்காளியாராது. ஆமேன்னு சொல்லுங்க. நன்மை செய்யறதுக்கு அவங்க கூட தோல் கொடுங்க. பாப்பா, நீ ஒரு 10 ரூபா போடு, நான் ஒரு 10 ரூபா போடுறேன், ஒரு நன்மை செய்யலாம். ஆனா இப்படி தீமை செய்ய உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து அங்க போயிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம். இந்த காலேஜில் படிக்கிற சில ஏழை பிள்ளைகளை சில பிள்ளைகள் ஏமாற்றி பணத்துக்காக அந்த பிள்ளைகளை தவறு செய்ய வைத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே நாசமாக்குற சில காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். காலேஜில் இந்த கிராமத்தில் சில ஏழை பிள்ளைங்க போறாங்களா, ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ என்ன சொல்ல, சில தப்பு பண்ண ஆட்கள், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா உனக்கு பணம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா உனக்கு காசு கிடைக்கும், அப்போ இந்த காசு கொண்டு என்ன பண்ணலாம், ஃபீஸ் கட்டலாம், நீ ரொம்ப ஜாலியா இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இப்படின்னு அந்த பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளைகளை தவறு செய்ய வைத்து, இப்படி சில தவறுகள் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பங்காளியா இருக்கவே கூடாது. இல்லைம்மா, நான் செத்தாலும் இப்படியே சாகிறேன் இல்லையா, நான் ஸ்தோத்திரம், என் குடும்பத்துக்கோ என் தகப்பனுக்கோ என் தாய்க்கோ இல்லையா, நான் எந்த ஒரு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்து அந்த பாவத்திலிருந்து வெளியே ஓடி வரும்போது தேவனுடைய ஒத்தாசை உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றித் திரிந்தார். அதை ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் தேவன். வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இது ஒரு நன்மை. கவனிங்க, நம்மளை சுத்தி எவ்வளோ பேரு கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் வழி தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கவனி, உங்க மேல அந்த தேவ ஆவியான் இருந்தாருன்னா, சிஸ்டர் வாங்க இந்த சர்ச்சுக்கு போகலாம், அங்க போனா ஏதோ ஒரு நன்மை நடக்குன்னு சொல்றாங்க, வாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, நான் போன வாரம் நம்ம சர்ச்சு அந்த இதில் நடந்து கொண்டே இருந்தேன். அப்போ நம்ம சர்ச்சுக்கு எதிர் ஒரு 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 கணவன் மனைவி வந்திருக்காங்க. என்னை பார்த்த உடனே இறங்கிட்டாங்க. சார் வணக்கம் சார், நாங்கள் இந்த வீட்டில் உள்ள குடும்பம் கொடுத்தனம் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷப்படுதா சொல்லுங்க. திருமணமாகி 9 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை சார். எங்கள் 2 பேருடைய சரீரத்திலையும் சில ப்ராப்ளம் இருக்கிறது. என் கூட ஒர்க் பண்ணுற இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா நிச்சயமா இயேசு உங்களுக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க. நாங்கள் வரலாமா சார்ன்னு கேட்டாங்க. இது தாராளமாக வாங்க இல்லையா, இயேசு நல்லவர், பட்சாபாதம் உள்ள ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வார், நன்மைகளை செய்வார். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி இருக்கு. இதுதாங்க சொன்னார் இல்லையா, சிறுமைப்பட்டவர்களுக்கு விசேஷத்தை அறிவிக்க. நாம் எதாவது சொல்லிடணும். கவனிங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ போங்க, இயேசு கிட்ட போங்க, இயேசாண்ட போங்க, சொல்லிடுங்க. இது ஒரு நன்மை. இரண்டாவது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. கவனிங்க, எவ்வளவு பேர் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறாங்க, இருதயம் நொறுங்குண்டு இருக்காங்க.
கவனிங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த படாலம் பகுதியை சேர்ந்த ஒரு தம்பி வேலைக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டான். நாளைக்கு அவன் மனைவிக்கு டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி. அந்த குழந்தை முகத்தோட அவன் பார்க்கல. அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? நான் சொன்னேன், நாளைக்கு வரேன்ப்பா, நான் அந்த குடும்பத்தை பார்த்து பேசுறேன், அந்த பிள்ளையை பார்த்து நான் பேசுறேன் இல்லையா, என்னால் முடிஞ்ச சில தேவனுடைய வார்த்தையை சொல்றேன் இல்லையா. இதுதான் நம்ம செய்யற காரியங்கள். ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு நீங்கள் நானும் காயம் கட்டணும். ஆமென் சொல்லுங்க. நம்மளால அந்த தம்பியை மீட்டு கொடுக்க முடியாது. ஆனா தொடர்ந்து அந்த மகளும் அந்த குழந்தையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி அவங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இல்லையா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, கவலைப்படாத, உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்துகிற அந்த பலன் நமக்கு இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். சொல்லலாம்ல. ஆமென். ஆமா, இப்போ ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க, 2 குழந்தையும் பிறந்து செத்து போச்சு. 2 குழந்தையும் பிறந்து இறந்துச்சு. ஆனா அவங்க குடும்பத்தை பயங்கரமான பிரச்சனை. டோன்ட் வரி, 3ஆம் குழந்தை இயேசு அற்புதம் தான் கொடுப்பார். அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கும் இந்த இயேசு தேவைப்படுகிறார். ஆமென். 2 குழந்தை, இனி குழந்தை பிறக்காத, இன்னும் பிறக்கும், உனக்கு 10 குழந்தை கூட பிறக்கும். ஹல்லேலூயா. இயேசு நினைச்சா டபுள் தட்டு போய் இருப்பாரு. ஆமா சொல்லுங்க. 5 வருஷத்துல 10 பிள்ளை தோத்திரம். யோபுக்கு 10 பிள்ளையும் செத்து போச்சா? மறுபடி 10 பிள்ளை பிறந்ததா இல்லையா? இயேசு அற்புதம் செய்வாரா இல்லையா? தைரியம் சொல்லுங்கள். இருதயம் உடைஞ்சு போய் வந்திருக்காங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு இருக்கிறாரு இல்லையா. எல்லாருக்கும் அவர் தான் மருத்துவர். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்காம போயிருக்கலாம், ஆனா நிச்சயமா அந்த வாழ்க்கையில் நடக்கும், உனக்கும் நடக்கும். ஆமென். இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்ட மக்களுக்கு கட்டவிழ்த்தல், இந்த அபிஷேகம் தான். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், இயேசு வரப்போகிறார் என்ற காரியத்தை சொல்றதும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆமென். ஆமென். இன்னைக்கு காலைதான் நான் வாசித்தேன் இல்லையா, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலத்தை நீ அபகரிச்சிக்காதே. இன்னைக்கு தேதி 23 எடுங்க பார்க்கலாம். தேதி 23/10. பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். நம் ஆண்டவர் நீதியின் தேவன், நம் ஆண்டவர் நீதியின் தேவன், வழக்காடுவார். அவங்களுக்கு நிம்மதியெல்லாம் போயிடும். ஏன்னா அது இன்னொருத்தன் சொத்து, ஏமாத்தக்கூடாது. இன்னொருத்த சொத்தை நம்ம ஏமாத்தவே கூடாது. இன்னொருத்த சொத்து மேல ஆசைப்படவே கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுது, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மாடுகளை இச்சியாதிருப்பாயாக போட்டிருக்காரா இல்லையா ஆண்டவர்? ஆமென் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் பெரிய பாவங்கள் இல்லையா? ஜோம் பண்ணு, ஏசப்பா எனக்கு ஒரு காணி கொடுங்க, எனக்கு ஒரு 1/2 காணி கொடுங்க, எனக்கு ஒரு 10 சென்ட் கொடுங்க, எனக்கு ஒரு 5 சென்ட் கொடுங்க. கேளு, ஆண்டவர் கொடுப்பார். உண்மைங்க. நான் வரும்போதெல்லாம் இல்லையா, ஒரு 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 சதுரடி இடம் கூட கிடையாது செங்கல்பட்டுல. இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால ஒரு 66 சென்ட் இருக்குது இன்னைக்கு. தோத்திரம். ஏசப்பாட கேட்டேன், ஆண்டவரே இல்லையா, ஆமா, வாய் பேசாத, நடக்க மாட்டாத, தொடமாட்டாத, இதுக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு. வானத்தை பூமி படைத்த தேவனை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு இடம் இல்லையே சுவாமி, குடுன்னு கேட்டேன். நாங்க 2000 வருஷத்துல ஆண்டு இந்த இடத்தை கொடுத்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கொடுப்பார், கொடுப்பார் ஆண்டவர். எத்தனை நம்புறீங்க? அவர் நல்லவர். ஏன்னா வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமி அது நிறைவு அவருடையது. நீங்கள் அவருடைய பிள்ளைகள்.
இல்லையா? ஆமா, ஒரு 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 ஓலை விடாத கட்டுகிற ஆண்டவரே, ஒரு சென்டாவது கொடுன்னு கேட்டா இல்லையா, கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா என் நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் கொடுப்பாரா? எதுவுமே நம்புறீங்க? நம்ப மாட்டீங்களா? அப்போ பைபிள் சொல்லு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை. அப்புறம் என்ன? யோபு சொல்றாரு இல்லையா, என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என்னுடைய சரித்து இருந்து நான் அவரை பார்ப்பேன். என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம். வாசியம் பார்க்கலாம் அந்த வசனத்தை 19 யோபுல. என் சரீரம் முதலானவைகள் அழுகி போனாலும், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் மாம்சத்தில் இருந்து என் தெய்வத்தை நான் பார்ப்பேன். அந்நிய கண்ணல்ல, என் கண்ணே அதை. கை தட்டுங்க, நல்லா கை தட்டு. நம்பிக்கை இல்லாம வந்திருக்கீங்களா? ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டாகும், ஒரு முடிவு உண்டாகும் இல்லையா? இயேசு நல்லவர். தம் பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் அவர். ஒரு நாள் நீங்க தலை குனிந்து போக விட மாட்டார் ஆண்டவர் இல்லையா? உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரங்கள் நிரம்பி வழிபடி இயேசு அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவர் நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் நோக்கி மன்றாடு இல்லையா? உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு இல்லையா? உபவாசம் பண்ணுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜாதி பிசாசுகள் உபவாசத்தால் அன்றி வேற எங்கும் போவாது இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் முட்டி போடு, ஏசப்பா கிட்ட பாருங்க, காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. முடியுமா? முடியல பாஸ்டர், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பாஸ்டர், முடியல பாஸ்டர். இல்ல இல்ல முடியும். நீ போய் மறுபடியும் எஸ்தர் புக்கை வாசிங்க, எஸ்தர் புக்கை வாசிங்க இல்லையா? முட்டி போட வச்சுட்டா பாருங்க இல்லையா? தோத்துறோம் ராசாத்தி, உனக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யத்துல பாதி கட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு 3 முறை சொல்றான். ஹலோ, ஏன்? உன் ஜெபம் அவ்வளவு வல்லமையானது, உடைய உபவாசம் அவ்வளவு வல்லமையானது. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்துடாதீங்க. குடும்பம் சேர்ந்து உபவாசம் போடுங்க, குடும்பம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் சேர்ந்து தேவனை தேடுங்க, குடும்பம் சேர்ந்து பைபிள் வாசிங்க, குடும்பமா சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்க எல்லா பிரச்சனையும் அவர் மாற்றி கொடுப்பார். அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறபடினால நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணுவாராம்? குணமாக்குவாராம். ஆமென். ஸ்தோத்திரம். நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது அவர் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் அந்த 10, 6, 9 வாசிங்க பாருங்க. 1 சாமுவேல் பதில பாருங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கவனிங்க. எத்தனை இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? வேற மனுஷன் எப்படி? வேற மனுஷன், வேறே மனிதன் என்றால் என்ன? உங்களாண்ட ஆண்டவர் வந்து வேற மனுஷன் நான் கேட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இதே உருவம் தான், ஆனா உள்ளதுல சுபாவங்கள்லாம் அப்படியே மாறுவது. புரியுதா? அவன் தான் வேற மனுஷன். இதே ஆள் தான். இந்த உருவத்துல மாத்த முடியாது, இந்த உருவத்துல மாத்த முடியாது. இதே ரெண்டு பல்லு இல்லையா முன்னாடி இருக்கும், இந்த கருத்து மூஞ்சி இருக்கும், சொட்ட மண்டை இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம உள்ள இருக்கிற சுபாவம் பார்த்தீங்களா, அது மாறிடும். நான் ஒரு காலத்துல பயங்கரமான ஒரு கோபக்காரன். இப்போ கோபம் எத்தனை கிலோன்னு நான் கேட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்படியே அடங்கிச்சு. ஆமென். உங்களுக்கு அடங்கிருக்கு, கோபம் அடங்கியிருக்கா? இப்போதான் நிறைய வருது பாஸ்டர். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் நிர்முடனை கொன்னுடும்.
அதனால்தான் பெண்களுக்கு சாந்தம் அமைதி உள்ள ஆவியாகிய குணம் உனக்குள்ள இருக்கணும். பெண்களுக்குன்னு சொல்றாரு. உன்னுடைய அலங்கரிப்பு மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து வஸ்திரங்களை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுவதாகிய அந்த அலங்கரிப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அழியாத அலங்கரிப்பா இருக்கு. அழியாத அலங்கரிப்பு என்ன? சாந்தமும். சாந்தம் என்ன? எவ்வளவு திட்டினாலும் அது பாட்டு சோறாக்கும், குழம்பு வைக்கும், வீட்டை பெருகி இருக்கும் இல்லையா, தோத்திரம். அதுதான் சாந்த குணம். எத்தனை பேர் கோபம் வரும்? நிறைய கோபம் வரும். புரியுதா? எத்தனை பேருக்கு கோபம் வரும்? கோபம் எத்தனை கோபம் வரும்? கோபம் வருமா? இன்னையோட ஸ்டாப் பண்ணிடு. அது ஒரு பிசாசினுடைய ஆவி. கோபம் நிர்மூடனை கொன்னுடும். அப்ப உனக்குள்ள சுபாவங்களை மாற்றுவது இந்த ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? அந்த சுபாவங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு ஆசீர்வாதம் பெற முடியாது. அதனால்தான் பரிசுத்த படைத்தவரே உனக்குள்ள வந்து உன்னுடைய சுபாவங்களை மாற்றுகிறார். என்னென்ன சுபாவம்னு பைபிள் போட்டிருக்கு. அப்ப கலாத்தியர் 5:19 உனக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் இருக்குன்றாரு. விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை. சண்டை போடு. சண்டை எத்தனை பேருக்கு தெரியும்? சண்டை போடுறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்க வேணா எங்க வீட்டில் வந்து பாருங்களேன். இல்லையா? நான் ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு ஒரு காரியம் போயிருந்தேன். அவங்க வீட்டுக்காரர் கை கட்டு போட்டிருந்தாரு. என்ன பிரதர் நேற்று பார்த்து நல்லா இருந்தீங்க? நேற்று சின்ன ஒரு சண்டை பாஸ்டர். சரியா? அந்த அம்மா கைதான் உடஞ்சிருக்கணும், அவன் முந்திட்டா பாஸ்டர். அந்த அம்மா முந்திட்டனால இவர் கை உடஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா இந்த சிலம்பம் கத்து கொடுக்கு. ஒட்ட பசங்க தான் கத்து கொடுக்காத வச்சுட்டு வந்துடும். ஒட்ட பசங்களுக்கு சிலம்பம் கத்து கொடுக்குறேன், அப்புறம் இந்த WWE கத்து கொடுக்குறேன். அவளை கத்து கொடுக்காதம்மா, அது அவனை அடிச்சுட்டு வந்துடும். ஒரு தூக்கி எத்திட்டு யாரை பார்த்து எங்க அம்மா எங்க சிலம்பம், ஆமா 2 அந்த மத்து பேர் என்ன மத்து கடையிறாங்க மத்து தானா, அது எடுத்து அது சிலம்பம் சுத்திட்டு வந்துடும். உன் பிள்ளைக்கு சிலம்பம் சொல்லி கொடுக்காத, உன் பிள்ளைக்கு கராத்தே சொல்லி கொடுக்காத, உன் பிள்ளைக்கு WWE சொல்லி கொடுக்காத, உன் பிள்ளைக்கு குத்து சொல்லி கொடுக்காத, உன் பிள்ளைக்கு இயேசு சொல்லி கொடு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அது வாழாது. என்ன பண்ணும்? அடிச்சுட்டு வந்துடும். யாரை பார்த்து சொல்ற? யாருக்கிட்ட நீ விளையாடுற? ஆமா, தலையில கல்ல போட்டு போயின்னு இருப்ப தோத்துறோம். ஏமா இதெல்லாம் பேய் குணம். அந்த குணத்தை மாத்ததான் பரிசுத்தாய் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, வேற யாராலும் குணத்தை மாற்ற முடியாது. இவர் வந்தால் ஒளிய வேற யாராலும் குணத்தை மாற்ற முடியாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், என் குணத்தை யாரும் மாற்ற முடியல பாஸ்டர். எங்க வீட்டுக்காரர் முட்டி போட்டு பாக்குறாரு, தோப்பு கண்ணு போட்டு பாக்குறாரு, ஆனா என் குணம் அப்படிதான் பாஸ்டர் இருக்குது. ஆனா உன் மேல பரிசுத்தாய் வந்துட்டாருன்னா குணம் டோட்டலாவே மாறிடும். ஏன்னா அவருக்கு இருக்கிற சுபாவம் உனக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நான் அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன், எனக்கு நிமிந்து. இயேசுநாதரை எதுக்கு யூதாசு காட்டி கொடுக்கணும்? எதுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தான் காட்டி கொடுத்தான்? எது காட்டி கொடுக்கணும்? சொல்லுங்க. ஏன்னா 3 வருஷம் கூடவே இருக்காங்கல்ல, இயேசு பார்த்து இயேசு மாதிரியே அவன் முகம் மாறி போச்சான். அதனால இயேசு யாரு, யோவான் யாரு, பேதுரு யாருன்னு அந்த பரிசேயர் தெரியலையா? உங்க முகம் அப்படி மாறி இருக்கா? இயேசப்பா மூஞ்சி மாறி இருக்கா? ஏன்னா 3 வருஷம் தான் இருந்தாங்க. 3 வருஷத்திலேயே அவங்க எல்லாருடைய முகத்தை பார்த்தா இயேசுநாதர் முகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அது எது இயேசு, எது யோவானு, எது பீட்டரு, எது அந்திரேயான்னு தெரியல. அதனால இயேசுவை காட்டி கொடுத்தா 30 வெளியே தரணும்னு சொல்லிட்டாங்க.
பசுத்தாய் வந்ததுனால சுபாவம் மாறிட்டு. நீங்களும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, இன்னும் முகம் மாறவே இல்லை. ஸோ நான் சொல்றது புரியுதா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்களை, அதான் வாசிமா 19ஆம் அதிகாரம், அந்த விபச்சாரம், வேசுத்தனம், அசுத்தம், காமவிகாரம், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவ்வளவு குணங்கள், இவ்வளவு குணாதிசயங்கள், இவ்வளவு தேவன் விரும்பாத காரியம் உனக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் மாறி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இந்த மாதிரி குணம் வரணும்னா உங்க மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். எதுவுமே விரும்புறீங்க? அவரை மாறியே நம்ம மாறணும். முடியுமா தெரியல பாஸ்டர். முடியும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க நிறைய குடும்பம் ஏன் சண்டை வருது? ஏன் டிவோர்ஸ் ஆகுது? சுபாவம் மாறல. கவனிங்க, ஆஃப்டர் மேரேஜ் உங்க அம்மா வீட்டுல இருந்த மாதிரி இருக்க முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் இல்லையா, நீ உங்க அம்மா வீட்டுல இல்லையா அப்படியே தங்க தட்டுல படுத்து இல்லையா ஸ்தோத்திரம், நீ 10 மணிக்கு தூங்கினாலும் உங்க அம்மா அப்பா ஏத்துக்குவாங்க. ஆனா புருஷன் வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ உன் சுபாவத்தை மாத்திக்கிதான் ஆகணும். நான் எங்க வீட்டுல இப்படிதான் இருந்தேன் இல்லையா, எங்க அம்மா பெட்லயே கொண்டாந்து ஊத்துவாங்க இல்லையா, பெட்லயே குளிப்பாட்டுவாங்க. அது அம்மா வீடு. அது 21 வயசோ 22 வயசோ 23 வயசோ அவ்வளவுதான். நீ அடுத்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சுபாவத்துக்கு உன்னை மாத்திக்கணும் இல்லையா, இல்லைன்னா தோத்துரும். அடி விடும், பரம்படி விடும், அடிப்பாங்க. உன் சுபாவம் மாறணும். ஆஃப்டர் மேரேஜ் அம்மா வீட்டுல இந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அம்மா வீட்டுல நீ செல்ல புள்ள, இங்க நீ செல்ல புள்ள கிடையாது, இங்க நீ தத்து புள்ளதான், நீங்க வளர்ப்பு புள்ளதான். புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். அதான் சொல்றேன். நான் எவ்வளவு மாட்டேன் இல்லையா. என் வீட்டுல சொல்லுவேன், எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, உண்மை சொல்றேன். ஆனா எங்க அம்மா மனசுல நோவடிப்பேன், என்னம்மா குழம்பு. ஆனா அப்போ சாபம் போட்டாங்க எங்க அம்மா, சொல்ல மாட்டானா. இந்த சாபம் இன்னைக்கும் படிக்குது. என் மனைவி நல்லா சமைப்பான். நான் அங்க போல, என் மனைவி நல்லா சமைப்பான். நான் அங்கெல்லாம் போல, சொல்ற பேச்சு. ஆனா அவங்களே நான் மனவேதனைப்படுத்தினேன். என்னன்னா அவ்வளவு எங்க அம்மா குழம்பு வச்சா எடுத்து அடிச்சு செவுத்து அப்படியே நிற்கும். ஒரு பாஸ்டர் தமாசா ஒரு கதை சொன்னாரு. ஒரு கவனி, உனக்கு புரியும். ஒரு விசுவாசி, அண்ணா எங்க வீட்டுல நீ சாப்பிட மாட்டேன்னா இல்லையா, அவ வீட்டுல சாப்பிட்ற, இவ வீட்டுல சாப்பிட்ற, அண்ணா நான் ஏழை, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுமா. தொந்தரவு தாங்க முடியாம ஒரு நாள் சரிம்மா மதியம் வரேன்னு சொல்லிட்டாரு. இதுவும் பண்ணிச்சு தோத்தம். அண்ணனும் வந்தாரு, இலை போட்டுச்சு, சோறு போட்டுச்சு. அண்ணா புடினா, அண்ணா புடினா, அண்ணா புடி. எங்க பிடிக்கிறது, சாறு ஓட்டுச்சு. அவர் கேட்டாரு, உங்க புருஷன் சாப்பிட்றானா? 4 மாசம் சாப்பிடவே இல்லை. நான் வீட்டில் நல்லதுமா, செத்தாம சாப்பிட்டா செத்துருப்பாமா. சோ கத்துக்க, உன் சுபாவம் மாறணும் இல்லையா. உன்னை குறை சொன்னா கூட அதை பெருசா எடுத்துக்காம உன்னை மாத்திக்க பாரு. குறை சொன்னாலும் பரவாயில்ல இல்லையா, உன்னை மாத்தி சிறப்பாக பாரு. ஆமென்.
புரியுதா இல்லையா? இதெல்லாம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். வேற யாரும் உன்னை உன் வாழ்க்கையில மாற்ற முடியும், உன் சுபாவத்தை மாற்றவே முடியாது. அதான் சொல்லு, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும்போது நீ பலன் அடைய மாத்திரம் இல்ல, நீ வேற மனுஷனா மாறுவ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அததான் இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க பாருங்க இல்லையா, மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, பெரியமா இருப்பாங்க, தேவன் பெரியமா இருப்பாங்க இல்லையா. அவங்க நடக்கிறதே தெரியாது, அமைதியா இருப்பாங்க. நல்லா அமைதியாயிட்டீங்க வீட்டுல, அப்படியாமா? நல்ல சுபாவம் ஆவியானவர் தந்திருக்கிறார். சில பேர் இந்த ரகசியம் தெரியாம இன்னும் அவர் வீரத்தை காட்டுறாங்க. ஒருத்தன் கேட்கிறான், சார் நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, நல்லா படிச்சிருக்கணுமா, அழகா இருக்கணுமா, வேலை செய்யணுமா, அமைதியா இருக்கணுமா? எப்போ இந்த அமைதி அந்த காம்போல வராதுப்பா. நல்லா இருக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சரி. அமைதியா இருக்கணும், எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், இந்த காம்போல வராது, கல்யாண காம்போல வராது. இதெல்லாம் அமைதியா இருக்கணும்னா அழகா இருக்காது, அழகா இருக்கணும்னா அமைதி இருக்காது. புரிஞ்சுட்டா? சில பேருக்கு எல்லாம் இருக்கணும் ஆசைப்படுறான். அமைதியாகவும் இருக்கணுமா, அழகாவும் இருக்கணுமா, சம்பாதிக்கணுமா, அப்புறம் படிச்சிருக்கணுமா, வீடு ஏத்தி கொடுக்கணுமா, கார் வாங்கிட்டு வரணுமா. நீ எதுக்கு? நீ எதுக்கு? எல்லாமே நானே வாங்கி வச்சு நீ எதுக்கு? பொண்ணு பார்க்கும்போது சொல்றான், சார் வேலை பார்க்குற பொண்ணா பாருங்க சார். ஏன்? பைபிளே சொல்லுது அவ வீட்டை தான் கட்டுவா. ஆனா இப்ப மாப்பிள்ளை என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர் வேலை பார்க்குற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்? வேலை பார்க்குற பொண்ணா இருந்தா உனக்கு சரியான நேரத்து சோறு கிடைக்காது. பரவாயில்லையா? அவ 10 மணி வந்தா சோறு ஆடுவா. பரவாயில்லையா? புத்தி உள்ள ஸ்திரியா வீட்டை தான் கட்டுவா. வீட்டை கட்டணுமா இல்ல உன்னை கட்டணுமா யோசிச்சுக்கோ. புரியுதா இல்லையா? இந்த சுபாவங்கள் மாறணும், சுபாவங்கள் மாறணும். அவன் வேற மனுஷன் ஆயிட்டான், வேற இருதயம் கொடுக்கப்பட்டுச்சு அவனுக்கு. புரியுதா? அப்போ இதெல்லாம் செய்யறது யாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க அவரை விரும்பணும். ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, என்னுடைய சுபாவங்களை மாற்றுங்க, என் குணங்களை மாற்றுங்க இல்லையா, என் இருதயத்தை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க, என் எண்ணங்களை மாற்றுங்க இல்லையா, உமக்கு ஏற்ற பிரியமான பிள்ளையாய் மகனாய் மகளாய் என மாற்றும். அப்படி கேட்கும் போது பாருங்க உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்குள்ள அந்த நல்ல சுபாவங்களை கொடுப்பார். ஆமென். எத்தனை விரும்புறீங்க அப்படிலாம் நல்ல சுபாவம் இருக்கணும் பாஸ்டர்? ஆமா. நிறைய பேர் செகினாசமொழி பொண்ணு கிடைக்குமான்னு கேட்கிறான். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏற்கனவே 300-400 கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா ஒரு டைவர்ஸ் கூட இல்ல. தோத்திரம் 1-2 அப்படி இருக்கு, ஒரு டைவர்ஸும் கிடையாது. எல்லாம் ஏதோ குடும்ப குட்டி நல்லா வாழுதுங்க. தோத்திரம். ஏன்னா சொல்லி கொடுக்கிறோம். புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணே, தங்கச்சி கண்ணே சொல்ற புத்திமெல்லாம் கேளுவோம். இதான் புத்திமதி. சுபாவத்தை மாத்திக்கோ, சிந்தனை மாத்திக்கோ, எண்ணங்களை மாத்திக்கோ. அப்பதான் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். சங்கீதம் 45:11 சொல்றாரு, ராஜா உன் அழகிலே பிரிய பண்ணமா. முன்னெல்லாம் என்ன பார்த்து குயின் குயின் சொன்னார் பாஸ்டர், இப்ப சொல்லவே மாட்டார். ஏன்? பைபிள் சொல்லுது பாருங்க. கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. முடியுமா? உன் தகப்பன் வீட்டை மறக்கணும். மறக்கணும்னா சுத்தமா இல்லை இல்லையா? இனி வாயில அது வரக்கூடாது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தங்கச்சி, என் அண்ணன், வேண்டாம். இப்போ எல்லாம் எங்க கணவர், என் கணவருடைய அம்மா, அண்ணி அப்படி சொல்லு. ஆமென். அப்போதான் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். பைபிள் தான் தெளிவா சொல்லுது. அப்போ உன் குணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். வாழணும்னு ஆசைப்பட்டா, குடும்பமா வாழணும், நல்லா இருக்கணும் இல்லையா, எங்க அப்பா அம்மா பேரை நான் கொண்டு வரணும்னா உன் குணத்தை மாற்றிக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் குணத்தை மாற்றிக்கொள், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள்.
இல்லையா? நம்ம பிஃபோர் மேரேஜ் இந்த மாதிரி அந்த 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 WW குங்ஃபு இதெல்லாம் ஏர் கட்டிடணும். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் ஏர் கட்டிட்டு தோத்துறோம். குடும்பத்தை கட்ட தான் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த குணத்தெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்து கொள்ளும் போது பாருங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா போகும். ஆமேன்னு சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரிச்சு கொள்ளுவாங்களா. ஆமேன்னு சொல்லுங்க. நீ சாந்த குணமா இருந்தா கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீங்க அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழணும். ஏன்னா இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு பாருங்க இவனுக்குள்ள ஒரு தாழ்மை குணம் வந்துட்டு பாருங்க. வாசிக்கலாம் 10:22. அபிஷேகம் பெறும்போது ஒரு நல்ல குணம் உண்டாகும் பாருங்க வாழ்க்கை. அவன் இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற பாருங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா கவனிங்க, அவன் ராஜாவாவதுக்கு முன்னாடி வரல, போய் மறைஞ்சிட்டான். அப்ப என்னன்னா ஒரு நமக்கெல்லாம் ராஜாவோட தகுதி இருக்கா, போய் மறைஞ்சிட்டான், போய் புடிச்சுன்னு வந்தாங்க பாருங்க. ஒரு தாழ்மை குணம் வருது பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தாழ்மை குணம் வருகிறது. மாத்திரமல்ல, அவனை அசட்டை பண்ணினார்கள், ஆனாலும் அவனை கேலி செய்தார்கள். அவன் காது கேட்க மாதிரி போயிட்டான். இதெல்லாம் அபிஷேகம் பெற்ற பிறகு நமக்குள்ள வருகிற ஒரு நல்ல குணாதிசயங்கள். சில பேர் இந்த பாம்பு காது மாதிரி அப்படியே காது கேட்டுனே இருக்கும், ஒத்து கேட்கும். அந்த குணம்லாம் வராது. அல்லேலூயா. அசட்டை பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, ரைட், தோத்துறோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், விடு. இந்த நல்ல குணம் உனக்குள்ள வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தாழ்மை குணம் வந்துடும் இல்லையா? ஸ்தோத்திரம். சில காரியத்தை கேட்க மாதிரி போயிடணும். புரியுதா? சில காரியத்தை கேட்க மாதிரி போயிடணும். கோபம் வருதா, போயிட்டு உள்ள போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு சொக்க போட்டு வெளியே வந்துடு. ஏன்னா அங்கேயே இருந்தாதான் அது பிசாசு நோண்டின்னு இருக்கும். சொக்க போட்டு என்ன பண்ண, கீழே வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிரு. தோத்துறோம். உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். கோபம் வருதா, ரைட், ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கீழே வந்துடு. கொஞ்சம் இடத்த விட்டு கொஞ்சம் காலி பண்ணிடு. அப்புறம் கோபம் வந்து அப்புறம் உள்ள வந்துடு. சில பேர் கோபம்ன்றா சோத்துனாது, பட்னியா கண்டு செத்து போடுவேன். உன் கோபத்துக்கு கொஞ்சம் சோத்துல காட்டாத. சாப்பிட்டுட்டு கோப்படு, தொன்னுட்டு கோப்படு. உன் கோவத்தை கொண்டு போய் இல்லையா நீ சமைச்ச சாப்பாட்டு மேலேயும் சமைச்ச சட்டி மேலேயும் காட்டிடாத. தோத்திரம், பட்னியா கிடப்ப. ஆமா இல்லையா? கோபம் வந்தா கூட போய் சாப்பிட்டு வந்து கோபத்தோடு இரு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதெல்லாம் காட்டாத. ரைட்டு, கிளம்பி போயிட்டு வெளியே போயிட்டு டீ குடிச்ச அப்புறமா என்னம்மா ரெடி ஆயிட்டியா, தோத்திரம், சமாதானம் ஆயிடும். அவ்வளவுதான். தான் நம்ம நல்ல குணம் இல்லையா? சில பேர் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே, நீ தேவனுடைய பிள்ளையா? நீ கோபமோ ஒரு நிமிஷம். உங்களுக்கு கோபம் எவ்வளவு தூரம் இருக்கணும்? 60 செகண்ட். நிமிஷம் பிறகு கோல்கேட் விளம்பரம் தான். என்ன சிரிக்கணும் இல்லையா? அப்படி முன்னாடி மூஞ்சி ஊத்து. கோபம் செத்துருவேன். ஏசு சொல், கோபமோ ஒரு நிமிஷம். உனக்கு கோபம் எவ்வளோ? எவ்வளோ சொல்லு. கோபம் எவ்வளோ தான் இருக்கணும்? ஒரு நிமிஷம் தான். புரிஞ்சுட்டா? சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாடி உன் கோபம் தணிஞ்சிடணும். அதான் பைபிள் சட்டம். எப்போ உன் கோபம் தணிஞ்சிடணும்? சூரியன் போய் மறைத்து முன்னாடி உன் கோபம் தணிஞ்சிடணும். அப்ப பாரு, குடும்பம் நல்லா இருக்கும். ஏன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துக்கணும் முடியுமா? அப்புறம் அதெல்லாம் நினைக்க கூடாது. ஏசப்பாவும் பாவத்தை கொண்டு போய் கடல் போட்டு அவரு மன்னிச்சிட்டாரு. சில ஆளுக்கு கோபம் வந்தா கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிக்க பாருங்க. நான் மறந்துட்டுன்னு பாக்குறியா? நீ மறப்ப, நான் மறக்க மாட்டேன்.
அவ்வளவுதான். அதோட விட்டுணும், அதோட விட்டுணும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்த மாதிரியே தெரியக்கூடாது. அதான் நல்ல குணம். ஆமே. வாங்க, நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போய் வந்துட்டீங்களா, டீ வேணுமா, காஃபி வேணுமா அப்படின்னு எந்த மனைவி ஏற்றுக்கொண்டாலோ அவர் நல்ல மனைவியா மாறிடும். என்ன காலைல அஷ்டல நான் என்ன காட்டுறேன், நான் என்ன காட்டுறேன். எப்படிமா காட்ட போற? போக போக தெரியும். இயேசுவே போய் உபவாசம் பண்ணி, ஏசப்பா ஏசப்பா. அவர் தான் நம்ம பாவத்தை கொண்டு போய் கடல் போட்டார்ல, அதே மாதிரி நீ என்ன பண்ணும், அந்த பாவத்தை தூக்கி கடல் போட்டு கம்முன்னு வைக்கணும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆமா. கோபமா உனக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கணும். உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வு, கடவுளை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார், உனக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பார் ஆண்டவர். அவங்க தான் வேற மனுஷர்கள், வேற மனுஷி, வேற இருதயம் உள்ளவர்கள். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? ஸ்தோத்திரம். மணி ஆயிட்டு. நான் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? அந்த அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். சங்கீதம் 45:7 சொல்றாரு, ஆனந்த தைலம் உங்க மேல உண்டாகுமா. எப்போதுமே நீங்க ஆண்டருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்களா? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன? ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். அவனுங்க தேவனுடைய பிள்ளைங்க எப்போதும் எப்படிமா இருக்கணும்? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருக்கணும்? இந்த அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா நீங்க அப்படி இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? எவ்வளவு எங்கெல்லாம் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இருந்தா இவ்வளவு சந்தோஷம் பேச மாட்டேன் பாஸ்டர். இங்கதான் எல்லாமே. எனக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் போராட்டம் இருக்கு. ஆனாலும் இந்த ஆனந்த தைலம் என் மேல இருக்கனால இல்லையா இல்லையா சரி, அவர் பார்த்துக்குவார். தோத்துறோம். ஆமென் சொல்லுங்க. உங்க மேல அந்த ஆனந்த தைலம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஏன்னா இயேசு போல அந்த ஏசப்பா மேல அந்த லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஏசப்பா மேல அந்த அபிஷேகம் இருந்தனால அவர் எப்போதுமே சந்தோஷமா இருந்தாராம். வாசிக்கலாம். லூக்கா 10:21. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார்னா சந்தோஷமா இருந்தாராம். அவர் மேல அந்த ஆனந்த தைலம் இருக்கிறதுனால அவருக்கும் நிறைய பிரச்சனை வந்தது இல்லையா? அவரை கொலை பண்ண தேடினாங்க, அவரை மல்லிருந்து தள்ளிவிடுறதுக்கு யோசிச்சாங்க. ஆனாலும் இயேசு மகிழ்ச்சியா இருந்தார், சந்தோஷமா. காரணம் என்ன? அவர் மேல அந்த ஆவியானவர் இருந்தார். ஆமென். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அவர் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார், சந்தோஷத்தை உண்டாக்குவார், தைரியத்தை உண்டாக்குவார், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அப்போ அந்த ஆனந்த சந்தோஷம், இந்த ஆனந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில வருவதற்கு இந்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும். ஏன்னா கவனிங்க, அவர்தான் பிதாவின் ஆழத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். புரிஞ்சுட்டீங்களா? அவர் உங்க மேல இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையுடைய எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலங்கள்லாம் அவர் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். இன்னும் கொஞ்ச காலம் தான் இல்லையா? இன்னும் கொஞ்ச காலம் தான் உன் பிரச்சனை மாறிடும் இல்லையா? ஆமா, இப்போ இருக்க அந்த லேசான உபத்திரம் மாறிடும். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? மாறிடுன்னு சொன்னாரா இல்லையா? மாறிச்சா இல்லையா? மாறிடும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் தெரியும் உன் பிரச்சனை எப்போ மாறும்னு இல்லையா? அவர் மேல இருக்கும்போது இல்லையா சொல்வார், ஏமா கவலைப்படாத, இன்னும் 1 மாசத்துல உன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும், இன்னும் ஒரு 2 மாசத்துல உன் பிரச்சனை மாறும், இன்னும் ஒரு 3 மாசத்துல இல்லையா நீ அந்த மறுபடியும் நீ இழந்து திரும்ப பெற்றுக்குவே அப்படின்னு உன்னை தைரியப்படுத்தி, உன்னை சந்தோஷப்படுத்தி, உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி உன்னை நடத்துகிற தெய்வம் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால இந்த ஆவி நமக்கு ரொம்ப அவசியம். அதான் சொல்றேன், கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்ட்டார் ஆண்டவர்.
ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா, எல்லாரும் வேற மனுஷனா மாறணும் இல்லையா. 10 வயசு குழந்தைய கற்பழிக்கிறானே, 3 வயசு குழந்தைய கற்பழிக்கிறானே, அவன் 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 வேற மனுஷனா மாற்றா அப்படி செய்வானா? செய்வான் இல்லையா. திருடுறான், பொய் சொல்றான், கற்பழிக்கிறான், வெட்டுறான், கொல்றான், கொலை பண்றான், இதெல்லாம் என்னன்னா அவன் ஜென்ம மனுஷன். அவனுக்குள்ள பசுத்தாய் ஊற்றப்படும் போது அவன் வேற மனுஷனா மாறுவான். கவனிக்க, நான் ஒரு சாட்சியை வாசித்த நான் முடிக்கிறேன். நம்ம ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு மனுஷன் இல்லையா, காலையில் 9 மணிலேருந்து அந்த கிண்டி ஸ்டேஷனுக்கும் ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கும் நடப்பாராம். ஏன்னா யாராவது அடிபட்டு செத்தாங்கன்னா அந்த உடலை வெட்டி சாப்பிடுவார். அவர் அந்த உடலை வெட்டி சாப்பிடுவாராம். அவரே சாட்சி கொடுத்தார். எப்படியோ தேவன் அவரை கிருபையை ரட்சித்து அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் பாருங்க வேற மனுஷனாய் மாறி இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரனா அவர் இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இவரை மாற்றது யாரு? தேவ ஆவியானவர். ஆமென் இல்லையா. ஒரு நரமாமிசம் சாப்பிட்ட மனுஷன் நம்ம செங்கல்பட்டு மெட்ராஸ்ல கிண்டி ஸ்டேஷனுக்கும் ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கும் நடுவில் அவரு இதுக்கு அதுக்கு நடப்பாராம் இல்லையா. கையில் ஒரு கத்தி வச்சிருப்பாராம். எந்த பாடி அடிபட்டு வந்தாலும் அதை எடுத்து வெட்டி சாப்பிடுவாராம். அவரு பச்சையாவே சாப்பிடுவாராம். அவரே சாட்சி கொடுத்தார். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரா மாற்றவர் யார் செஞ்சது? தேவ ஆவியானவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசு. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை வேற மனுஷனாய் மாற்றுகிற சக்தி அந்த தெய்வத்துக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த ஆண்டோடைய வார்த்தையை பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க இல்லையா. ஸ்தோத்திரம். நீங்க தேவனுடைய நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு மாறி ஆசீர்வாதமா நீ மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனால மாற்ற முடியும். தேவனால மாற்ற முடியாத மனுஷனும் கிடையாது, யாருமே கிடையாது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க தேவனால கூடும். உங்களையும் கர்த்தரால் மாற்ற முடியும். உங்க பிரச்சனையை மாற்ற முடியும், உங்க கஷ்டங்களை மாற்ற முடியும், உங்க துன்பங்களை மாற்ற முடியும், உங்க வியாதிகளை மாற்ற முடியும் இல்லையா. ஸ்தோத்திரம். எதுவே விசுவாசிக்கிறீங்க தேவனால கூடும். நம்மளாம் எழுந்து நிற்கலாமா? கேளுங்க. ஆண்டவரே, நான் வேற மனுஷனா ஆகணும், எனக்கு வேற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க. தப்பே கிடையாது. நம்ம தவற ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. நம்முடைய பாவத்தை மறைக்க தான் தப்பு. நான் இந்த தப்பு பண்ணிட்டப்பா, இந்த தப்பு பண்ண என்னை மன்னிச்சிருங்க, என்னை வேற மனுஷனா மாத்துங்க, வேற மனுஷியா மாத்துங்க, என்னை ஒரு நற்குணசாலியாய் மாத்துங்க, நல்ல குணமுள்ள பிள்ளையா மாத்துங்கன்னு கேட்டு பாருங்க. ஆண்டு செஞ்சிருவாரு. கரங்களை உயர்த்தி, சப்பா பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் எங்களுக்கு செய்கிற காரியங்களை நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்தீர். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதுன்னு சொன்னீங்க. அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம் மாறுவதற்கான வழிகளை என் தெய்வம் உண்டாக்கி தரும்படியா ஜெபம்ன்றப்பா. இயேசுவே, மனுஷனால கூடாத காரியமெல்லாம் தேவனால கூடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நன்மைகள் நடக்கணும். ஆமா, இப்ப இருக்கிற அந்த இருள் விலகணும், வெளிச்சம் உண்டாகணும் ஆண்டவரே. இயேசப்பா, நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இங்கே வந்த ஒருவராகிலும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. இங்க வந்திருக்கிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கையில் அடங்கிருன்னு சொன்ன ஆண்டவரே. அப்போ அந்த பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே.
உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லி உங்க நாமத்தை உயர்த்த கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் உண்டாக்கும். நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். ஆண்டவர் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. நாங்க யாரிடத்துக்கு போவோம் ஆண்டவரே? எல்லாமே உங்க கரத்தில் இருக்க ஆண்டவரே. இயேசுவே உதவி செய்யப்பா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்ற வார்த்தைப்படி இந்த பிள்ளைங்க உம்மை நோக்கி கதறாங்களப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்களப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆத்துமா கலங்கி வந்திருக்காங்கப்பா, ஆத்துமா கலங்கி வந்திருக்காங்கப்பா. ஆமா ஆண்டவரே, இயேசுவே, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ளே தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு பா. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டோம். ஆனந்த தைலத்தால் அவங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆனந்த தைலத்தை கொடுப்பீராக. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் உடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா போங்க. உனக்கு முன்பாக இயேசப்பா போவாங்க. இந்த வாரத்தில் நன்மையான காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இல்லையா? அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். Thank you. God bless you.